யார் இந்த கருப்பசாமி? ஏன் தமிழக கிராமங்களில் இருந்து சபரிமலை வரை இவருக்கு இவ்வளவு சக்தி கொடுக்கப்படுகிறது? கருப்பசாமி பற்றிய பல உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த மாதிரி மர்மங்கள் நிறைந்த ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்திலும் கேரளாவிலும் காவல் தெய்வம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது கருப்பசாமி. கையில் அருவாள், முறுக்கு மீசை, கண்களில் கோபம். ஆனால் அந்த கோபத்துக்குள் கூட மக்களை காப்பாற்றும் ஒரு சக்தி இருக்குது என்று மக்கள் நம்புறாங்க. கிராம எல்லைகள், காடு, மலைப்பாதை, இரவு பயணம், எங்கு ஆபத்து இருக்கிறதோ அங்கு கருப்பசாமி காவல் இருப்பார் என்று நம்பப்படுகிறது. கருப்பசாமியின் வரலாறு பற்றி பல கதைகள் சொல்லப்படுகிறது. சிலர் இவரை முருகப்பெருமானின் அவதாரம் என்பார்கள், வேறு சிலர் திருமாலின் கல்கி அவதாரம் என்பார்கள். இன்னும் சில புராணங்களில் ஐயப்பனின் காவல் தெய்வம் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் தான் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் 18ஆம் படி கருப்பசாமியை வணங்கிய பின்னரே மேலே செல்கிறார்கள். கருப்பசாமி, கருப்பண்ணசாமி, கருப்பு, எத்தனை பெயர்கள் இருந்தாலும் மக்கள் மனசுல அவர் ஒரு காவல் தெய்வம். தமிழகத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில் கருப்பசாமிக்கு ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவலர் இருப்பது போல பல கிராமங்களுக்கு கருப்பசாமியே காவல் காக்கும் தெய்வமாக நம்பப்படுகிறார். அதனால் தான் அம்மன் கோவில்கள் இருக்கும் இடமெல்லாம் கருப்பசாமிக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கும். ஏன்னா அம்மனை காப்பது, ஊரை காப்பது, மக்களை காப்பது, அதுவே கருப்பசாமியின் கடமை என்று மக்கள் நம்புறாங்க. கருப்பசாமி வழிபாட்டின் வேர்கள் கேரளத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா அந்த காவல் தெய்வத்தை தமிழகம் முழுக்க அறிமுகப்படுத்திய மண் மதுரை. அதனால் தான் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் தான் கருப்பசாமி கோவில்கள் அதிகமாக இருக்கிறது. அதில் மிகவும் பிரபலமானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் அழகர் கோவிலின் 18ஆம் படி கருப்பசாமி. மதுரை அழகர் கோவிலை இன்றும் காவல் காத்து கொண்டிருக்கும் தெய்வமாக இந்த கருப்பசாமி வணங்கப்படுகிறார். இப்பகுதியை சேர்ந்த மக்கள் கருப்பசாமியை வெறும் தெய்வமா மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஒரு நீதியின் சக்தியாகவும் பார்க்கிறாங்க. அதனால் தான் இந்த கருப்பசாமி மேல் மக்களுக்கு பக்தியும் இருக்கு, அதே நேரத்தில் பயமும் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரள தேசத்தை ஆட்சி செய்த ஒரு அரசன் ஒரு நாள் பாண்டிய நாட்டில் இருக்கும் அழகர் கோவிலுக்கு வந்தான். அங்கே கல்லழகரை பார்த்த அந்த நொடியே அவன் மனசு மாறிப்போச்சு. அந்த பேரழகையும் அந்த தெய்வீக சக்தியையும் எப்படியாவது கேரளத்துக்கு கொண்டு போகணும் என்று முடிவு செய்தான். நாடு திரும்பியதும் மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை அழைத்தான். அழகரின் சக்தியை கேரளத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று கட்டளை போட்டான். அந்த 18 பேருக்கும் காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பசாமி வெள்ளை குதிரை மீது முன்னால் சென்றார். அனைவரும் அழகர் மலையை அடைந்தார்கள். ஆனா அங்கே நடந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. கல்லழகரை பார்த்த நொடியே கருப்பசாமி அந்த அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்று விட்டார். ஆனா 18 மந்திரவாதிகள் மட்டும் அழகரின் தங்க ஆபரணங்களை பார்த்து பேராசைப்பட்டார்கள். தங்களுடன் வந்த காவல் தெய்வத்தையும் மறந்து அழகரையும் நகையையும் தூக்கிச் செல்ல கருவறைக்குள் நுழைய முயன்றனர். இதை கண்ட ஒரு பக்தர் ஊர் மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த 18 பேரையும் கொன்றனர். பிறகு களிமண்ணால் படிகள் செய்து ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொருவரை புதைத்தனர். அதுதான் இன்று இருக்கும் 18 படிகள். அப்பொழுது கல்லழகரான சுந்தர பெருமாள் கருப்பசாமிக்கு காட்சி தந்தார். இந்த மலையும் என்னையும் நீ காவல் காக்க வேண்டும் என்று அருள் வழங்கினார். அந்த நாளில் இருந்து கருப்பசாமி அழகர் மலையின் காவல் தெய்வமாக மாறினார். 18 பேருடன் வந்ததால் 18 படிகளின் மீது நின்று இன்றும் காவல் காத்து வருகிறார் என்று பக்தர்கள் நம்புறாங்க. கல்லழகருக்கு காவல் காத்த அந்த கருப்பண்ணசாமியே பின்னாளில் மக்கள் தங்களின் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் 18ஆம் படி கருப்பசாமி முன்னால் பல வழக்குகள் தீர்க்கப்படுகிறது. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஆழமாயிருக்கிறது. அதனால் தான் பொய் சொன்னவங்க, ஏமாற்றம் செய்தவங்க கருப்பசாமி முன்னாடி நிற்கவே பயப்படுறாங்க. அழகர் கோவிலின் காவல் தெய்வமாக இருந்த கருப்பசாமி பின்னாளில் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் காவல் தெய்வமாக மாறினார். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல தமிழகம் முழுவதும் கருப்பசாமி வழிபாடு பரவ ஆரம்பித்தது. இன்று கிராம எல்லைகளில், அம்மன் கோவில்களில், காடு, மலை, பாதைகள் எங்கு பார்த்தாலும் கருப்பசாமி காவல் காத்து கொண்டிருக்கிறார். கருப்பசாமி வெறும் ஒரு தெய்வம் அல்ல, நீதிக்காக நிற்கும் நம்பிக்கை, தவறு செய்தால் தண்டிக்கும் சக்தி, உண்மையை காப்பாற்றும் காவலர். அதனால் தான் காலம் மாறினாலும்
இன்றும் பயத்தோடும் பக்தியோடும் லட்சக்கணக்கான மக்கள் கருப்பசாமியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.